அதாவது அனைத்துக்கும் மூலமான நாராயணர் தன்னுடைய 10வது அவதாரத்தை, அதாவது வைகுண்ட அவதாரத்தை இந்த தட்சிணா பூமியிலே நிகழ்த்துகிறார். 1008 மாசி 20 அந்த அவதாரம் இங்கே நிகழ்த்தப்படுகிறது. திருச்செந்தூர் திருப்பார் கடலிலிருந்து அவதாரம் தோன்றி தட்சிணாபுரியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அவ்வாறு வைகுண்ட அவதாரத்தை எடுத்ததின் பின் அந்த வைகுண்ட அவதாரத்தினுடைய நோக்கத்தை எல்லா மக்களும், அதனுடைய காரண காரியத்தை எல்லா மக்களும் எளிய முறையில் உணர்ந்து கொள்ளும் வகையில் ஒரு பரிபூரணமான ஒரு ஆகமத்தை எழுத வேண்டும் என்று தன்னுடைய அந்த எண்ணத்தை அங்கே ஏற்படுத்துகிறார். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக அதை எழுதும் கருவியாக தன்னுடைய இளைய சீடரான அரிகோபாலன் சீடரை ஐயா தேர்ந்தெடுக்கின்றார். அதன்படி அரிகோபாலன் சீடருடைய அந்த அக உணர்வை அவர் தட்டி எழுப்புகிறார். அந்த அக உணர்விலே இனி வரப்போகிற, ஏன்னா இப்ப இருக்கிறது கலியுகம், இனி வரப்போகிற அந்த தர்ம யுகத்தினுடைய காட்சிகள் அங்கே அரிகோபாலன் சீடருடைய அக உணர்விலே காட்டப்படுகின்றன. அங்கே கலியுகத்தை வென்று தர்மயுகத்தை வாழ்வதற்கான அந்த பேரை பெற்று அந்த சான்றோர் மக்களெல்லாம் அங்கே நிற்கிறார்கள். எல்லா வகை உயிரினங்களும் அப்படியே வைகுண்டரை அங்கே சூழ்ந்திருக்கின்றன. அப்போது அன்னை மகாலட்சுமி ஆனவள் நாராயணரை தொழுது அங்கே கேட்கின்றாள். அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கும் ஐயா நாராயணரே, உமக்கு எதிர் இந்த உலகத்தில் உண்டா? அதாவது ஒவ்வொரு யுகங்களோறும் என்னுடைய தேவர்களை நான் காப்பதற்காக நான் போகிறேன் என்று பூமியிலே போய் அவதாரம் எடுக்கின்றீரே, உங்களுக்கு எப்படித்தான் இந்த எதிரிகள் தோன்றினார்கள்? அதனுடைய காரண காரியத்தை என்னுடைய மனமும் அறிந்து கொள்ளும்படி நீங்கள் விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்படி மகாலட்சுமி அன்னை அந்த கேட்ட கேள்விக்கு பதிலாக நாராயணர் அம்மைக்கு உரைப்பதுதான் இந்த பரிபூரண ஆகமமான ஞான பெட்டகமான அகிலத்திரட்டு அம்மானை. அப்படி அந்த இருவருடைய சம்பாசனையும் அகக்கண்களில் காணக்கூடிய பேறு பெற்ற அரிகோபாலன் சீசர் அப்படி அவர் என்ன உணர்ந்தாரோ அதை அப்படியே பனை ஓலை சுவடியிலே அவர் எழுதி நமக்கு இங்கு தருகிறார். அப்படி அவருக்கு அந்த பேரு கிடைத்து அந்த அகிலத்திரட்டம்மானை அருளப்பட்ட நாள்தான் 1016 கொல்லம் ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை என்று நம்ம அதை குறிப்பிடுகிறோம். அப்ப